ஒரு முக்கிய செய்தி, அதனை பார்த்துவிடலாம். நடிகர் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் வீடு ஜப்தி செய்த உத்தரவை ரத்து செய்ய தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். ஜெகஜால கில்லாடி என்ற பெயரில் படம் தயாரிப்பதற்காக நடிகர் சிவாஜி கணேசனின் பேரன் துஷ்யந்த் தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனத்திடம் கடன் பெற்றிருந்தார். 3 கோடி ரூபாய் கடன் வட்டியுடன் சேர்த்து 9 கோடி ரூபாய் திருப்பி செலுத்தாததை அடுத்து தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில இந்த வழக்கு மத்தியஸ்தம் செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த மத்தியஸ்தர் அந்த ஜெகஜால கில்லாடி படத்தினுடைய அனைத்து உரிமைகளையும் தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனத்திற்கு வழங்க உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என்பதால் அதை அமல்படுத்த உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அப்துல் குத்தூஸ் முதலில் அந்த அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவு பிறப்பித்திருந்தார். ஆனால் வீடு தனக்கு சொந்தமானது, தன்னுடைய தந்தை சிவாஜி கணேசன் தனது பெயருக்கு உயில் எழுதி வைத்துள்ளதால் ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று நடிகர் பிரபு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அப்துல் குத்தூஸ் அந்த ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தார். இந்த தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்திருந்தது. இந்த மேல்முறையீட்டு மனு நீதிபதிகள் மாலா மற்றும் அருள்முருகன் அடங்கிய அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது சட்ட விதிகளை கருத்தில் கொள்ளாமல் ஜப்தி உத்தரவை ரத்து செய்து தனி நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அதனால் தனி நீதிபதியுடைய உத்தரவை ரத்து செய்ய தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த இரு நீதிபதிகள் அமர்வு இந்த தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை விதிக்க முடியாது என்றும் மேல்முறையீட்டு மனுவுக்கு ஜூன் 3ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி நடிகர் பிரபு அவருடைய சகோதரர் ராம்குமார் உள்ளிட்டோருக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வான் வருவான் புதன்தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.